தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாளாகிய பரிசுத்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து பாவிகளாய்ந்து நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள தேவன் எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. பரிசுத்தவான்களுடைய சபையில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் அடிக்கடி படிக்கிற அவசரமாக இருந்தாலும் இன்றைய நாளிலே இதை நாம் இன்னும் கூட டீப்பாக அறியணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறை நாம் பின்பற்றணும். தேவனுக்கு மகிமை. அவர்தான் ஒரிஜினல் ஊழியக்காரர். அவர் நமக்கு மாதிரி காண்பித்துவிட்டு போயிருக்கிறார். தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார், மாதிரி காண்பித்தும் போயிருக்கிறார். அப்படினால அந்த அடிச்சோடுகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பின்பற்றுவோமானால் நாம் மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவினுடைய நோக்கம் தனக்கு மேலே இருக்கிற பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். அவர் சொன்னபடி நடக்கணும். அவர் சொல்லாத ஒன்றையும் செய்யக்கூடாது. அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்ற கடைசி வரைக்கும் அப்படி அவர் செய்தார் என்று நாம் காணுகிறோம். ஆனபடினால மரணம் வரைக்கும் அவர் தன்னை கீழ்ப்படிந்தவராக காண்பித்தார். ஆனபடினால் அவர் என்ன ஆயிட்டார்? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லோருடைய யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்தார். நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும்படி பண்ணினார். இன்று அவர் பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறார். அவர் தேவன். தெய்வீகத்தை குறித்து நாம் அவைகளை முடிவு கட்ட முடியாது, ரொம்ப கலந்தவைகள். ஆனபடியினால் இயேசு கிறிஸ்து கடவுள். ஆனால் உலகத்தில் வாழுகின்ற தேவ பிள்ளைகளாகிய நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி என்ன என்று அவர் கடந்து நம்ம காண்பித்துவிட்டு போயிருக்கிறார். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் அங்கே வர முடியாது. அவர்தான் முதல் வழிகாட்டி என்பது பொருள். இங்கே நாம் இன்று பார்க்க போகிற காரியம் என்ன என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தையே அவர் நிறைவேற்றினார் என்பதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு தேவன் நியமித்திருந்தது மரணம். அவருடைய மரணத்தினால்தான் மருமக்களுக்கு மீட்பு உண்டு, இல்லைன்னா மீட்பு கிடையாது. அதனால் உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்தி அவர் அந்த பாவத்தை சுமந்து கல்வாரிக்கு போய் ஜீவனை கொடுக்கணும் என்பது பிதாவின் சுத்தம். ஆனால் இயேசுவுக்கு மரணத்தை பற்றி பயமில்லை, மரணத்தை அவர் வெறுக்கவில்லை. ஆனால் ஒன்று, பாவத்தை சுமக்கிறதை அவர் வெறுத்தார். அது அவருக்கு, அதாவது அந்த மரணம் தனக்கு வேண்டாம் என்று உள்ளத்தில் இருந்தாலும் அவர் ஜெபம் பண்ணினார். இது பிதாவுக்கு சுத்தமாக இருக்கிறது. இதை நான் செய்துதான் ஆகணும். இதை செய்யும்போது தான் எனக்கு, அதாவது என்னை குறித்த ஆண்டவருடைய திருவுள சுத்தம் நிறைவேறும் என்பதை அவர் அறிந்திருந்தபடினால அவர் ஜெபம் பண்ணினார். எத்தனை தடவை? 3 தடவை. 3 தடவையும் ஒரே வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணினார். மரணத்தை நான் வெறுக்கவில்லை, பயப்படவும் இல்லை, அது எனக்கு ஒன்று இல்லை. ஆனால் இந்த மரணம், இந்த பாத்திரம் நீர் கொடுக்கிறீர் அல்லவா, இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிறோம். இந்த பாவம் என்னால் மனிதர்கள் எல்லாம், அதாவது பாவத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இயேசு ஒருவர் பரிசுத்தாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். பாவத்திற்கும் அவருக்கும் எள்ளளவேனும் சம்பந்தம் கிடையாது. ஆனபடினால் அவர் பாவத்தை முழுமையாக இருக்கிற தேவன். ஆனபடியால் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல் நீக்க கூடுமானால் நான் உம்மிடத்தில் ஆர்டர் போடனா இல்லை,
ஆண்டவரே, நீர் ஒன்றை தீர்மானித்து விட்டீரா, இந்த சிலுவையை நான் சுமக்கணும், நீர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த வழியாகத்தான் நான் போகணும் என்று நீர் நியமித்திருக்கிறீரா, அதிலிருந்து நீர் விடுவையும் என்று நான் கேட்க மாட்டேன். உங்கள் சுத்தமானால் தாங்கக்கூடாது, பொறுக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியமாக இருக்குது என்று அவர் ஜெபம் பண்ணார். இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44வது வாக்கியத்தை வாசிப்போம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய், மறுபடியும் என்றால் இதற்கு முன்னால் 2 தடவை இதே வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறார். இது மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். 3ஆம் தரமும் எந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணினார்? 26ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது அந்த மரணம் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு பாருங்க. முழங்கால் இன்று தலைமையில வைத்து பிதாவிடத்தில் கேட்கல, அந்த நேரத்தில் முகங்குப்புற விழுந்தார். அப்புறம் எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க. அதாவது இந்த பாவத்தை சுமந்து கொண்டு ஒரு பாவியை போல, ஒரு கொலைகாரனை போல நான் மறிக்க வேண்டுமா? எனக்கு என்னுடைய ஆத்துமாவை வெறுக்கிறதே, ஆனால் உம்முடைய சுத்தம் அப்படி இருக்கிறது, என்ன செய்வது? அப்படினால 2 தடவை ஜெபம் பண்ணினார். இதை சொல்லிதான் ஜெபம் பண்ணார். 3ஆவது தடவையும் இதே வார்த்தையை சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். இப்போ வாருங்க, இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 39 வரைக்கும் வாசிங்க. பேதுருவும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். துக்கம் மட்டுமல்ல, அதோடு சேர்த்து என்ன வியாகுலம், துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அதான் சொன்னதில்லை, மரணம் சாதாரண மரணத்துக்காக இல்ல, இந்த பாவத்தை உலகத்தில் மக்கள் செய்த எல்லா பாவத்தையும் தன்மையில் சுமந்து ஏற்றுக்கொண்டு தன்னை மக்களெல்லாம் பார்க்குவது ஒரு கொடிய பாவி என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு மரணம். அப்படினால மரணத்தின் வியாகுலம், மரணத்தினுடைய அதாவது கசப்பு அவருக்கு வந்து அவர் தாக்குகிறது. வாசிங்க. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, நீங்க விழித்திருங்க. அப்புறம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து எப்படி ஜெபம் பண்ணினார் பாருங்க. அந்த மரணம் அவருக்கு அவ்வளவு. ஆனால் பிதாவின் சுத்தம் மீறக்கூடாது. பிதாவின் சுத்தத்தை நாம் அதாவது மருத்துவரிடத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, வேண்டாம் என்று நான் சொல்லக்கூடாது. அவர் தீர்மானம் இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வது என்று சொல்லி அவர் என்ன சார் குப்பர விழுந்து அவருடைய வியாகுலத்தை தெரியப்படுத்துறார். வாசங்க. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். நீக்கி விடும் என்று சொல்லாமல் நீங்க கூடுமானால், உமக்கது கூடுமானால், உமக்கது விருப்பமாக நீர் தீர்மானித்த காரியத்தை நீரும் மாற்றுவதில்லை. அப்படினாலும் நீர் தீர்மானிச்சு குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த மரணம் உலகத்தின் பாவத்தை சுமந்து, அதாவது பாவி அல்ல, பாவியை போல அவர் காட்சியளிக்கணும். அது எல்லாரும் பார்க்கணும். மனிதனுடைய பாவத்தை மனிதன் சொல்ல, இப்போ அவர் சிலுவையில் மரித்திருக்காவிட்டால் நாம் எல்லாரும் பாவிகளாகி நரகத்துக்கு போக தயாராக இருப்போம். ஆனால் ஆண்டவர் பிதாவினுடைய அன்பு, அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று பாராட்டினால் அவர் நம்ம வைத்த அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிது! இந்த அன்பினால் அல்லவா இதெல்லாம் செய்தார். இதை கொண்டு குமாரன் மேலே சுமத்தி இந்த அத்தனை உலகத்தில் அத்தனை பேர் பிறந்திருக்கிறவர்கள், வாழுகின்றவர்கள், இனி பிறக்க போற கடைசி வரைக்கும் உள்ள எல்லாருடைய பாவங்களை அவர் மேலே சுமத்தி அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீங்கி போகும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் என்று 3 நேரமும் இதே வார்த்தை தான். இதே வார்த்தை. ஆயினும் நான் உமக்கு ஆலோசகராக மாற முடியுமா? முடியாது. ஆனபடியினால் ஆண்டவர் உமக்கு சுத்தமானால் உமக்கு சுத்தமானால் உமக்கு சுத்தமானால் 3 தடவை இதே வார்த்தை. ஆனால் பிதா சுத்தம் என்ன?
குமாரனுடைய மன்றாட்டும் அதில் கேட்கப்படவில்லை என்று சொல்வதற்கல்ல, தேவ சுத்தத்தை அவர் மாற்றதில்லை. அதே போல் நாமும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கேட்கும்போது சில காரியம் நமக்கு பிடிக்காதாக இருக்கும், விரும்பாததாக இருக்கும். வேலையாக இருந்தால் சரி, ஜோலியாக இருந்தாலும் சரி, வேறு படிப்பாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் பிதா நம்ம இந்த வழியாகத்தான் நடத்த விரும்பியிருக்கிறார். ஆனபடியினால் அவர் விரும்பவில்லை. அதில் ரொம்ப அவர் வியாகுலப்பட்டார். வியாகுலத்தை குப்புற விழுந்து ஜெபம் பண்ணி காட்டினார். தேவனுக்கு மகிமை. ஆண்டவரிடத்தில் கேட்டார், பிதாவே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிறோம், எனக்கு இது வேண்டாம். இல்லை, நீக்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், இல்லை உம்முடைய சுத்தத்தின்படியாக கிடவு என்று 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பார்க்கிற காரியம் என்ன என்றால், தேவ சுத்தம் தான் நடக்கும். தேவ சுத்தம் தான் நடக்கும். தேவனுக்கு மகிமை. இந்த வனாந்தரமான இடத்தை ஆண்டவர் சொல்லி நாங்கள் வள்ளியூரில் இருக்கும்போது, அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. வந்த பிறகு சில ஆண்டுகள் கழித்து சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்க்க வந்தோம். விரும்பவே முடியாது, எல்லாரும் விரும்ப முடியாது. எல்லாம் வழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. உள்ளே வந்து பார்க்கணுன்னா அதுக்கு ரோட்டுக்கும் ஒரு ஆளை மட்டுக்கு மேலே ஊரணி மாதிரி கிடக்கு இடம். தேவனுக்கு மகிமை. வந்து பார்த்தோம், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதோடு போகவில்லை, நான் போகிறதை கண்டு ஒரு பெரியவர் அனுதாபப்பட்டு என்னையா பண்ணுறீங்க, நம்ம சின்ன பையன் அப்போ சொன்னால் இப்படி அவர் வாயில் கை வச்சுட்டார். தெரியுமா அந்த இடத்த பற்றி எவ்வளவு மோசமான இடம் இது. பகலில் அல்லது மாலை 5 மணி ஆகிவிட்டால் இந்த வழியாக யாரும் போக மாட்டார். உங்களுக்கு தெரியுமா? இது அப்படிப்பட்ட பல விதமான தீமைகள் நடக்கிற இடம். பேய்க்காடு, மோசமான ஏரியா. நீங்கள் கேட்டு பாருங்க, அனந்தங்குளத்து பக்கத்தில் இப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே இருந்தாலும் நாகூர்காரங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடம். தேவனுக்கு நமக்கு விருப்பம் இல்லைதான், பிதாவுக்கு இது விருப்பம். அன்று சொன்னார், இப்படி செய்யுங்கள். நான் ஒரு சொல்லிவிட்டு கடவுள் சொல்லிவிட்டு அப்படி எப்படின்னா போங்க, நான் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு அவர் கோபத்தில் சொல்லிட்டேன். அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அப்போ இந்த காரியம் செய்த பிறகு அவர் இன்னொரு இடத்துல சொல்ல காதனால கேட்டு சொன்னாங்க, பாருங்க நான் எத்தனை அருமையான ரோடு, எவ்வளவு லைட் வெளிச்சம், எவ்வளோ மனுஷ சஞ்சாரம் இல்லாத மக்கள் காரிலையும் வண்டியிலையும் வர்றதும் போகிறதுமா இருக்கு சொன்னார். இருக்கட்டும். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஊழிய காலத்தில் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனபடினால நான் சொன்னேன், ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு சகோதரனை ஒரு குட்டி எங்களிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ அவர் படுத்து கிடந்தாருன்னா அவருடைய உடம்புல இருந்து தண்ணி ஓடி அந்த தண்ணியில் வடிஞ்சு ஓடும். அப்படிப்பட்ட வியாதி. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபம் கர்த்தாவே இந்த ஆத்மா கொண்டு எங்கிட்ட படைச்சிருக்கேன், அவனுக்காக நீங்கள் பணிவிடை செய்து அவனை நீங்கள் பரிகாரம் பண்ணி நான் சுகம் கொடுப்பேன். அவன் மூலம் மதுரை ஜில்லாவில் என்னுடைய வேலை ஸ்தாபிக்கப்படும், பல இடங்களில் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் சொன்னார், நம்ப முடியுமா? தூக்க கிடக்க இருக்கிற மாதிரி இருக்காரு, உடம்பெல்லாம் உதிப்பு இருக்கு. இப்படி ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் விடுவித்தார். அவர் பழப்பட்டி என்ற இடத்துல ஒரு கடையில் வேலை சேல்ஸ்மேனாக இருந்தார். பழப்பிடித்தனுடைய காரியத்தை தொடர்ந்தார். தனியாக இடத்து ஜெப கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஊரில் அங்கே மக்கள் வர ஆரம்பித்தார்கள். பருகி கிட்டத்தட்ட 8-10 பிராஞ்சிகள் அவருடைய தொடர்பில் அங்கே ஆரம்பித்தது. கொடைக்கானலேயே பல இடங்கள். நான் சொல்லுங்கள், இதெல்லாம் எங்கள் ஊழியத்தில் உள்ள அனுபவங்கள். இவரே குணமாக்குவது எப்போ, இவருக்காக நாம் எப்படி பணிபிடிச்சு இது நம்மளை பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது, இப்படி தானே எண்ணெல்லாம் வரும். தேவனுக்கு மகிமை. அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி. எல்லாம் அவர் தான் நமக்கு மாதிரி. அவர் தான் நமக்கு காண்பிச்சுட்டு போயிருக்கார். இது எப்படி சேவ சுத்தம் செய்யுங்க.
தேவ சுத்தம் தான் நடக்கணும், தேவ சுத்தம் தான் நடக்கணும். அல்லேலூயா. ஆனபடியினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள், கேளுங்கள். மூன்றாம் தரமும் அதே வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணார். என்ன வார்த்தை? உமக்கு சுத்தமானால் அப்படி செய்யும். எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது சகிக்க முடியாத ஒரு காரியம் என்று அவர் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு சொன்னார். தேவனுக்கு மகிமை. கொலைகாரர்கள், அதாவது கொலைகாரர்கள் தூக்குகிற செல்வழியாக அவர் தான் அடிச்சது கேட்டீங்களா? இவர் தான் மெயின் கொலைகாரர் என்பதற்கு மத்தியில் வச்சு அடித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ரெண்டு பக்கம் கொலை செய்த ரெண்டு கள்ளர்கள் மத்தியில் இவர் அடித்திருந்தால் இவர் ஒரு பெரிய கொலைகாரர் என்ற நாமும் மக்கள் சுட்டியிருப்பார்கள். அதன் மூலதான் அந்த மனிதன் பொழுது இன்றைக்கு ரட்சிப்பு நடந்துகிட்டே இருக்கு. ரட்சிப்பு எப்படி நடந்தது? பிதாவின் சுத்தம் நிறைவேற்றினதுனாலே, இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றினதுனாலே இன்று நாம் எல்லாரும் இங்கே மகிழ்ச்சியோடு உள்ள துணிகளோடு இருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை, பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை அதனால் உண்டானதுதான். நாமும் தேவ சுத்தம் செய்யணும். தேவ சித்தம் அதாவது மட்டுமே ஆசீர்வாதத்துக்குரிய வழி. தேவ சுத்தம் மட்டுமே சரியான வழி நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. லகுவான வாழ்க்கை அது. ஆனபடியால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் எதையும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடாது என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு அன்று அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், இன்று நமக்கும் தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே கேளுங்க. அதாவது நான் இதை செய்வேன் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. தேவ சுத்தம் இருந்தால் அது நடக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. நாம் நினைக்கலாம், அதாவது அப்படி இப்படி நான் இப்படி சம்பாதித்து அப்படி சம்பாதித்து இப்படி எல்லாம் பெரிய ஆள் ஆகிடலாம் என்று நமக்கு திட்டங்கள் இருக்கலாம். இந்த வழியாக நாம் அப்படி பெறலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்களில் இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது, நாளைக்கு இருக்குமா என்கிற கேரண்டி, அதற்குரிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டா என்று அவர் கேட்கிறார். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. மனித வாழ்க்கை, மனித வாழ்க்கை இருக்கும் வரைக்கும் தேவ சுத்தம் செய்வதே அவர்களுக்கு கிரீடம். நான் அறிந்த உண்மை வேதமும் அப்படித்தான் சொல்லுகின்றது. பெரிய 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 ஆட்களாக இருக்கிறார்கள் நம்முடைய சபைக்குள்ளேயும் கூட. தேவனுக்கு மகிமை. வாலிப நாட்களில அவர்கள் கல்லூரி படிப்பு படிக்கிற நாட்களில் கேட்பார்கள், ஆச்சரியமா இருக்கும். உலக பாவத்துக்குள்ளே வாலிப சமுதாயம் மூழ்கி கிடக்கும் போது கேட்பாங்க, ஐயா என்ன செய்வது? மேற்கொண்டு மேற்படிப்பு போகவா, இல்லை மேற்கொண்டு வீட்டில் வேற மாதிரி சொல்றாங்க திருமணம் செய்ய, என்ன செய்ய? பிதாவின் சுத்தம் கேட்பாங்க. ஆச்சரியமா இருக்கு. பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வோம், எங்களுக்கு தேவ சுத்தம், எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி இருக்கிறோம் இந்த கல்லூரி படிக்கும் போதே, இந்த வாலிப நாட்களில் எப்படிப்பட்ட நடக்கை ஜீவி எங்கிட்ட இருக்கின்ற அவர்களுக்கு தெரியும். ஆனபடியினால் அதாவது எப்படி சொல்லுகிறதை செய்தவர்கள் பெரிய பெரிய ஆட்களாக, பாஸ்டர்ஸ்களாக, பெரிய பெரிய ஆட்களாக வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் காணும்போது சொல்வார்கள், அன்று போட்ட அஸ்திபாரத்தில் என்னுடைய ஆத்மா நிற்கிறது நிற்கிறது என்று அவர்கள் இன்றைக்கும் சொல்லுவார்கள். இங்கே வருவார்கள். இருக்கட்டும், இப்ப வாசிங்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சுத்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், ஆண்டவருக்கு சுத்தமானால் நாங்களும் உயிரோடு இருப்போம். ஆண்டவர் சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அது வாக்கியம். இது குமாரனுடைய வழிகாட்டுதல், நடத்துதல் நமக்கு மாதிரி.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனபடினால நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. மனித வாழ்க்கை என்ன? தோன்றி மறையும் புகையை போல. புகை திரும்பி வராது, போனது போனது, அதோடு போனது. இங்கே சொத்து சுகமோ வீடுவாசல் ஒன்றும் கிடையாது. அது போனது புகையை போல போயிடும். அது இங்கே வந்து பழைய ஆளுகை செய்ய போகிறது இல்லை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. அந்த நேரத்தில் என்னுடைய மைண்டில் அரைகுற தூக்கங்களை கலைச்சிட்டு நல்லா கேட்போம். தேவனுக்கு மகிமை. உமக்கு சுத்தமானால் உம்முடைய சுத்தமாக கிடவது, உம்முடைய சுத்தம்தான் ஆகும் என்று இயேசு சொன்னார். இன்று அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது. தேவனுடைய அவரை பின்பற்றிய பக்தர்களும் அதைத்தான் எழுதி தந்திருக்கின்றார்கள். அப்படினால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனபடினால் தேவ சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று அது இருக்கிறது. ஆண்டவருக்கு சுத்தமாக இருந்தால் உயிரோடு இருப்போம். ஆண்டவருக்கு சுத்தமானால் பலத்தோடு இருப்போம். ஆண்டவருக்கு சுத்தமானால் அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இதுதான் தெய்வீகம். சங்கீதக்காரன் எழுதிவிட்டார் பாருங்க. 135வது சங்கீதம் 6வது வாக்கியத்தை வாசிக்கும் போது தேவனை அறிந்த அவர் என்ன சொல்லிட்டார் என்றால், அதாவது மேலேயோ கீழேயோ தண்ணியிலேயோ டாந்தரையிலே எங்க இருந்தாலும் சரி அவருடைய சுத்தமே நடக்கும் என்று சொன்னார். வாசிங்க பாப்போம். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும், சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அதான் செய்கிறார். சுனாமி வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நினைக்க வேண்டாம், அவருக்கு சுத்தமானதுதான். அதான் சமுத்திரத்தை எழுதியிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் நடக்கிறதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். ஆனபடினால மனிதர்களே, நாம் சாதாரணமானவர்கள். ஆனபடினால நம்முடைய திட்டத்தை எல்லாம் ஒழித்து விட்டு நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் என்னென்ன பிரகாரம் செய்கிறோம், அவ்வளோதான். இவ்வளோதான் நமக்கு முடியும். நாம் சொல்றது இவ்வளோதான். இல்லை முடியாது, அதெல்லாம் முடியும். நான் கொஞ்சம் நாள் முடியாது, ஒரு 5 வருஷம் இருந்து நிறைய திரட்டிட்டு வந்து இங்கே அதை போன திருப்பி வராமல் எத்தனை பேர் நமக்கு தெரியும் அல்லவா? தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சுத்தம். எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, கர்த்தரை சுத்தமானால் பிரதர் 3 மாசம் கழித்து இந்த மாசத்துல பிரதர்ஷனம் வைத்திருக்கியா? நீங்க தான் வந்து ஆண்டவரை சுத்தமானால், ஆண்டவரை சுத்தமானால் உயிரோடு இருந்தால் பாப்போம். இதைத்தான் சொல்ல முடியும். கட்டாயம் நடக்காது. ஆனபடினால் தேவ சுத்தம் கடவுள் ஒன்றை குறித்திருப்பார். எனக்கு ஒன்று அது நமக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக கஷ்டமாக இருக்கிற இவ்வளவு நாள் இந்த உத்தரத்தை பாடம் சகிக்கிறது. எத்தனை நாள் இப்படி கஷ்டப்படுவது என்னலாம்? அவர் எல்லாவற்றையும் நமக்கு தாங்கக்கூடிய சிலுவை தான் தந்திருப்பார். தாங்கக்கூடாத சுமக்கக்கூடாத சிலுவை யாருக்கும் தருகிறது இல்லை. அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்க சொல்லல, தன் சிலுவை. அப்படிதானா? ஆமா. நமக்கு ஒவ்வொரு பாடுகள் இருக்கும், ஒவ்வொரு நெருக்கங்கள் இருக்கும். அது ஒரு சிலுவை. அந்த சிலுவையை நாம் சுமக்க கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர்களை விட எனக்குத்தான் பெரிய சிலுவை என்று நினைக்கலாம். அவருடைய சிலுவை தூக்கினால் தூக்க முடியாது. ஆனால் அவர்கள் அவ்வளோ பெரிய பாரச்சுமையை அவர்கள் சுமக்க அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நமக்கு கிருபை தந்திருக்கிறார். சிலுவையை நாம் சுமக்கிறது தான் பிதா சுத்தம் செய்வது. சிலுவையை வைத்து விட்டு அவரை பின்பற்ற முடியாது. என்னை ஒருவன் பின்பற்றினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றும். எல்லா தேவனையும் பின்பற்றணும், சிலுவையெல்லாம் பின்பற்ற முடியாது. பாடுகள் உண்டு. பிதா குமாரனுக்கு அந்த பாடை கொடுத்திருந்தார். அந்த பாடு வேண்டாம் என்று குப்பல விழுந்து அவர் கதறினார்.
ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரத்தை நீக்கி போடுவோம்னு சொன்ன அவர் சுத்தமானால் நீக்கிடும். என விரும்பலை. பிதாவின் சுத்தம் அதுதான், உங்களுக்கும் எனக்கும். அப்படினால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற சிலுவை, இதை சுமந்து கொண்டு நாம் போனால் இயேசுவை பின்பற்றி அந்த இடத்தில் உயர்ந்த இடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். இதை அறிந்த குமாரனாகிய கிறிஸ்து அவர் என்ன ஜெபம் பண்ணினார்? மறுபடியும் 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 அதே வார்த்தை தான். வார்த்தையை மாற்றியே சொல்லவில்லை. பிதாவே நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும், ஆயில் உம்முடைய சுத்தம், உம்முடைய சுத்தம் என்று ஒன்று இருக்குமே, அதை மாற்ற முடியாது. மேலே வானத்தினங்களை பூமியிலும் தண்ணீரிலும் ஆழங்களில் உம்முடைய சுத்தமே நடக்கும். வேறொரு சுத்தம் நடக்காது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு பின் செல்வதுதான் தேவனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை. நாம் தேவனை பெற்றுக்கொள்வதற்கு வழியும் அதுதான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறபடியினால் ஆண்டவரே நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிதாவின் சுத்தம் செய்யும் போதுதான் நிலைத்திருந்து அந்த தேவன் வைத்திருக்கிற உன்னதமான பலனை பெற முடியும் என்று அவர் எழுதியிருக்கிறார். வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்தே போயிடும். சாத்தான் அதுதானே காட்டுவான், உலகத்தையும் உலகத்தினுடைய மாயையும் காட்டும். அது ஒளிந்து போகும். தேவ சுத்தம் செய்கிறவன் நிலைத்திருப்பான், என்றென்றைக்கும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதான் இயேசுவாமி சொன்னார், முடிவு பரிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பு இப்போ நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பெல்லாம் அரைகுறை ரட்சிப்பு தான். கேட்டீங்களா? ஒரு குழந்தை பிறந்து ஒரு குழந்தை இருக்கிறது போல, அவ்வளோதான். இதுவே ஒன்றையும் சுதந்திரிக்க முடியாது, ஆளுகை செய்யவும் முடியாது. அந்த தகப்பனுக்கு பிள்ளைகள், அவ்வளோதான். இது யாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்வார். அவர் யாருக்கு அந்த ஜீவனை தந்திருக்கிறாரோ, பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம், அதாவது அந்த பட்டம்தான். ஆனால் அவர்கள் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆளுகை செய்ய பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற வேண்டும் என்றால் முழுமையான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அதுவரைக்கும் இந்த பூமியில பிதாவின் சுத்தத்தை செய்து அவர் கொடுத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நமக்கு தருகிற ஆலோசனை நமக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கலாம். அதில் தான் இருக்கும் விஷயங்கள் எல்லாம். தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால் அதாவது அப்படி அவர் சொன்னார் அல்லவா, அவருக்கு பிடிக்கல, இந்த மரணம் பிடிக்கவே இல்லை. ஆனப்படினால குப்புற விழுந்து அவர் கலந்து கதறினார். வேண்டாம் என்று சொல்லாமல் இந்த பாத்திரத்தை நீக்குவது சுத்தமானால் நீக்கிறோம், இல்லாவிட்டால் உம்முடைய சுத்தம். பிதாவின் சுத்தம் செய்து கொண்டு எத்தனை அவமானம், எத்தனை நின்று, எத்தனை எல்லாம் சகிக்கும் பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். குமாரனாகிய கிறிஸ்துவை செய்து முடித்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது வாசத்தில் இருக்கு. நமக்கும் அங்கேதான் இடம். யாருக்கு பிதாவின் சுத்தம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு. பிதாவின் சுத்தம் எல்லாம் நமக்கு விருப்பமானதாக இருக்காது, விருப்பமானதாக இருக்காது. நானா இருந்தாலும் அப்படித்தான். நானும் அவர்களே அந்த பாதையை தான் கடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் விதமா தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? எந்த சூழலையும் நிலைத்திருப்பார்கள். திடீர்னு காணாமல் போக மாட்டார்கள். ஜெயங்குழல்களை எங்கே நாட்டுவாரான்? ஆலயத்தில் தூணாக நிறுத்திவிடும். அது நின்று ஒருபோதும் அவன் விலக மாட்டான். ஏன்னால் அந்த பில்டிங்கை சுமக்கிறது தூணு தான். இதுக்கு அந்த பொறுப்பு உண்டு. ஆனால் அப்படினால அதை விட்டது விலகாது. அந்த பில்டிங்கை தாங்கணும் இல்லவா, அவர்களுக்கு தானே அந்த மகிமை கிடைக்கும். ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தினுடைய ஆசை இச்சை நம்முடைய கண்களினால் காணுகின்ற அத்தனையும் ஒழிந்து போய்விடும். அவைகள் நிற்காது. அது மாயை, இச்சை, உலகத்தினுடைய இச்சை
ஒளிந்து போகும். பிதாவின் சுத்தம் செய்வது கொஞ்சம் உலகத்தின் பார்வைக்கு பைத்தியகாரத்தனம் போல சில வேளை இருக்கும். அதை செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். மற்றவர்களெல்லாம் ஒளிந்து போய்விடும். மாயை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய பயங்கர வைராக்கியமாக இருந்தவர். அதல்ல என்று ஒரு நாள் இயேசு அவரை பிடித்த உடனே, இயேசு அவரை சந்தித்த உடனே, அது இல்லை, இதுதான் ரட்சிப்பின் மார்க்கம் என்று தெரிந்ததற்காக அவர் பட்ட பாடுகள் ரொம்ப தேவனுக்கு மகிமை. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அநேகருக்கு அதுதானே சரிதான். நம்ம இதெல்லாம் மாற்ற முடியும், இதெல்லாம் விட முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா, உலகத்தில் என்ன நினைப்பாங்க நம்மளை என்றெல்லாம் எண்ணி இருந்தால் என்னதில்லை, நிலைத்திருக்காத சூழல். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாலும் மனதிலே ஒரு ஆட்டம் 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 இல்லை, அப்படிப்பட்ட நிலை. அப்படினால அதாவது காணுகிற எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. நான் சொல்லுவேன், அதாவது உங்களுக்கு ஒரு அருமையான குடும்பத்தை தந்திருக்கிறாரா, நீங்கள் அதிலே சமயத்தை போய்க்கிறாம அது ஒரு ஏணியாக நினச்சிக்கிடுங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் அருமையாக காத்து அந்த ஏணி வழியாக நீங்கள் நித்தியத்துக்கு போகிறதுக்கு பிரயாசப்படுங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இப்போ இல்லைன்னா நீங்கள் தனித்த நிலையில் இல்லைன்னா நீங்களே சமையல் பண்ணி நீங்களே நேரம் அதிலே போயிடும். ஒரு நல்ல மனைவி, நல்ல ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். அவைகளை நீங்கள் அவர்களை அன்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குடும்பத்தை வேதத்தின்படி சரியாக நடத்தி கொண்டு அதன் வழியாக இந்த ஏணி வழியாக நீங்கள் மேலே போக பிரயாசம். அப்படித்தான் எனக்கு இருந்தார். அப்படித்தான் எனக்கு இருந்தார். ஒரு சன்னியாசியா இருந்து போறது அது இருக்குது. ஆனால் ஒரு குடும்பமாக ஒரு மனிதன் இருந்து கொண்டு அவன் என்ன செய்தாராம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். தேவனோடு ஏனோக்கு மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்திருந்தாலும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். அதுக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை. அந்த ஏணியில ஏறி 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 தேவ சாயல் அடைச்சிட்டார். இதுக்கு மேல என்ன ஒண்ணும் இல்லை, அப்படியே கருத்து கூட்டு போயிட்டார் இல்லையா. ஆனால் அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாளை கவனிக்கிற காரியம் உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் உலகத்துள்ளவைகளும் ஒளிந்து போடும். எப்படி ஒளிந்து வரும்? புகை போல பெறும், திரும்பி வராது. ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாயத்து, இது ரெண்டும் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. ஒரே மரணம், ஒரு பிறப்பு ஒரு மரணம். இந்த வாழ்க்கையில் அவன் எதை சம்பாதித்தானோ அது கிடைக்கும், இல்லாவிட்டால் நியாயத்திற்கு என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. இயேசு மூன்றாம் தரம் அதே வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணினார். மாற்றும் என்று சொல்லாமல் உம்முடைய சுத்தம். ஆண்டவரே இப்படி நடத்துவது உம்முடைய சுத்தமா? உம்முடைய சுத்தம். இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்று நீர் தான் அறிந்திருக்க, எனக்கு தெரியாது. ஆனபடியினால் உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவுது. ஆனபடினால் 4 வருஷம் 5 வருஷம் வருங்காலத்துக்கு குறித்து தீர்மானிக்காதீங்க. நாளை நடக்கிறது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு தெரியாது. அதாவது ஒரு மனிதன் பெரிய நிலச்சுவான். அவன் ராத்திரி படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை, தூக்கம் வரல. என்ன சொல்றான்? வயலினுடைய இதெல்லாம் என்னுடைய ஏரியா, என்னுடைய லேண்டெல்லாம் விளைந்து கோதம் விளைந்து கிடக்கிறது, அறுவடை செய்யணும். இங்கே களஞ்சியம் ஃபுல்லாக இருக்குது, போன வருஷம் உள்ளது, போன பூவில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, எங்கே கொண்டு வைக்கிறது என்ற கவலை அவரை தூங்கணும். அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன சொல்லு, இந்த ஆத்மாவோட பேசுகிற தவிக்குது இல்லை ஆத்மா, என்ன செய்யுது? ஆத்மாவே கலங்காது, நான் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்? அநேக ராஜ்யத்தை இடிச்சிட்டு என்ன பெருசாக கட்டிடுவேன், கட்டி நிரம்ப வரக்கூடிய தானியத்தை சேர்த்து வச்சிருவேன். நீ அநேக வருஷங்களுக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிற, அநேக வருஷம் நல்லா வாழ்ந்து பூரிப்பாக வாழ்ந்துரு. தூக்கம் இப்போ அவர் தூங்கிட்டார். சத்தம் கேட்டது, மதியடனே ஆத்மா, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா ஒன்று விட்டு எடுபடுமானால் உன்னுடைய திட்டங்கள் என்ன? வேதத்தை தான் சொல்றேன்.
அல்லேலூயா. இது யாருடையதாகும்? அப்படினால் இல்லை. அதற்காக நாம் சேர்க்கக்கூடாது என்றல்ல, அனுபவிக்க கூடாது என்றல்ல. ஆனால் தேவ சுத்தமானால், அந்த வார்த்தையில் இருக்கு பார்த்தீங்களா, யாக்கோபு சொல்லிக் கொடுக்கிறார், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படினால் ஒன்று செய்ய, நான் கர்த்தருக்கு சுத்தமானால், நானும் உயிரோடு இருந்தால் இப்படி செய்வேன், அப்படி சொல்லுங்க என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே கேளுங்க. மறுபடி நம்முடைய திட்டம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு இருப்பது நமக்கு தெரியாது. இல்லையா? ஆனபடினால் இங்கே வேதம் சொல்கின்றது இதெல்லாம் மாயை. ஆனபடினால இந்த மாயை, இந்த நம்மளை, அதாவது பண ஆசை, அது ஆசை, இந்த பல ஆசைகளை கொடுத்து, இச்சைகளை கொடுத்துற இவைகள் மாயை ஒழிந்து போயிடும். தேவ பிதாவின் சுத்தம் செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருந்து அந்த பூரண அங்க இருக்கு பாருங்க. 2000 வருஷமா ரெடி ஆயத்தம் ஆகிட்டே இருக்கு. அதை முடிச்ச உடனே வருவேன் சொல்லி இருக்கிறார். அங்கே போறதுதான். இங்கே காங்கிரீட்ல கட்டினாலும் சரி, என்ன கட்டினாலும் சரி, இதெல்லாம் அழிஞ்சு போகுது. அங்கேதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கேளுங்க, எனக்கு பிரியமானவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆனபடினால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், பிதாவுக்கு சுத்தமானால் என்னென்ன பிரகாரம் செய்வேன். அவருக்கு சுத்தம் இருந்தால் என்னுடைய உயிரும் இருக்கும். மத்தேயு 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா இந்த வழியில தான் சிலுவை முதல்ல நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதான் பகைக்கப்படுகிறது. அதாவது நாம் இந்த பிதாசுத்தம் செய்ய ஆரம்பித்த உடனே, அதாவது உலகம் எல்லாம் நம்ம பகைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் பகைக்க, நேர்மையாக வாழ ஆரம்பித்த உடனே பகைக்க ஆரம்பிச்சிடும். அவர்களோடு சேர்ந்து அப்படி வாழ்ந்து இந்த துன்மார்க்க கொலையில் நாம் விடாதபடினால, அவர்களோடு சேர்ந்து இந்த கெட்ட வாழ்க்கைக்குள்ள போகாதபடினால பகைப்பார்கள். ஆனாலும் நீ முடிவு புரிந்து, அது நிமித்தமாக உன்னிலே சோர்வு வேண்டாம், அது நிமித்தமாக நீ ஒதுங்கி நிற்காதே. அப்படினால முடிவறிந்த நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய். அதான் அந்த ரட்சிப்பு. இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோம். அதான் அந்த பூர்ண ரட்சி. அது நிலைத்திருக்கிறவர்களுடைய அனுபவம். அப்படினால எந்த சூழலிலேயோ எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் நெருக்கப்படுவீர்கள், பல துன்பங்கள் வாழ்க்கையை சந்திக்கும். பாஸ்டர் பாம்பேலேருந்து வர்றாங்கன்னா, குடும்பத்தாரெல்லாம் எங்கள் ஊருக்கு வள்ளியூருக்கு 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் நிற்பாங்க. முதல்ல போனால் முதல்ல கிஃப்ட் நமக்கு, அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. இப்போ ஊழியத்துக்கு அழைச்சாச்சு. பிதாவின் சுத்தம் செய்கிறதுக்கு அவர் மேலே நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ்ஸோடு வருவார். இப்போ ஜிப்பாவும் பைஜாவும் போட்டு வந்த உடனே யானை கேட்பார் இல்லை, இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் இப்படி ஆகித்தான் ரட்சிப்பு உண்டாங்கன்னு பிதா சுத்தம். அவர் அப்படி இருந்தால் யாருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. ஆனா இப்படி நீ ஆகித்தான் அநேகருக்கு ரட்சிப்பு கிடைக்கணும் என்று கடைசி கால வேலை செய்யணும். இந்த கோலத்தில் அந்த நேரத்தில் நானும் உழைத்து அழைக்கப்பட்டு இருக்கிறேன். கடவுளுடைய கிருபையினால ஆண்டவரை மட்டும் நிறுத்தி வருகிறார். அப்போ ஒரு நாள் 2 பேரும் வெளியே தியாகம் பண்ணுவோம், கருத்துட்டு சொல்லுவார், நடத்து போனோம், இன்னும் வீட்டில் பிரச்சனை. அப்போ அப்படித்தான் அந்த ஊழியர்கள் பெரிய பெரிய டவுன்கள் எல்லாம், கோயம்புத்தூர், சேலம், மதுரை மற்ற பல இடங்களில் ஆரம்பிச்சு இப்படி தான் தேவனுக்கு மகிமை ஆனபடினால அப்படி சொல்லி நாங்கள், எனக்கு உடனே கிடையாது, பாஸ்டர் ஜிப்பாவை போட வச்சுருந்தாங்க, அந்த ஜிப்பா தான் நானும் போட்டு விடுவேன். தேவனுக்கு மகிமை. அதாவது 2 பேரும் நான் போட்டிருந்தேன், நான் கை வெளியே இங்கே வந்து கிடக்கும் ஜிப்பா, எப்படியோ இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. அப்போ இப்படி போகிறோம். எங்கள் மூத்த அண்ணனுடைய மனைவி
அப்போ ரொம்ப கண்ணியமாக வச்சுருப்பாங்க. இப்போ தோற்றத்தின் சூழ்நிலையும் பார்த்தாச்சு, வேலையில் விட்டாச்சு, வருமானமும் கிடையாது, வீட்டில் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன மதிப்பு இருக்கு? இவர் சிலுவையெல்லாம் சுமந்துட்டு போகிறாரு, தோற்றமெல்லாம் அறுப்போம். அப்போ என்ன இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போகிறோம். அந்த அம்மா கிராஸ் பண்ணிட்டு ஒரு கார் இவர் துப்புச்சு. பரவாயில்ல, சரி துப்பிட்டு என்னால் நேற்று வரையும் நல்லா தானே இருந்துன்னு இப்படி போயிட்டேன் அப்படிங்க நமக்கு அதில் கேட்குது. யார் கேட்குறாங்க? சாத்தா அவர்கள் வழியாக வந்து நிலைத்திருக்க விடாமல் இந்த திருப்பணியின் மூலமாக இத்தனை ஆயிரம் பேர் சந்திக்கப்பட தடுக்கணும் என்பது அவருடைய நோக்கம். நாகர்கோயிலுக்கு வந்து இங்கே இந்த ரட்சிப்பின்கள் நடக்கணும் என்பது கர்த்தருடைய பிதாசுத்தம். அதுக்காக அப்படி செய்திருக்கிறார். இப்ப சாத்தா என்ன பண்றான்? இப்படிப்பட்டதான இன்சல்ட் பண்ணி நம்மளை நிலைத்திருக்க விடாமல் ஆட வைக்கிறார், விலக வைக்கிறதுக்கு இந்த சூழலை வந்து சந்திக்க நல்லா கவனிச்சு. சாதாரண வார்த்தை தான், உண்மையும் கூட இது. நான் அனுபவிச்ச காரியம். அப்படினால் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். இயேசு சொன்ன வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்றால் அவரும் சொன்னபடி செய்து முடிச்சிருவார். தேவனுக்கு மகிமை. என்னுடைய இளைய அண்ணன் இரண்டாவது அண்ணன், அவர் தான் எங்களை தீவிரமாக இருந்து 2-3 தடவை அடிச்சிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அவ்வளோ கொடுமை எல்லாம் இருந்தது. நாம் அதில் சோர்ந்து போகவில்லை. நம்முடைய வாயினால் அடிக்கடி சொல்லுவேன் என்றால், அதாவது கடைசி முடிவு இந்த ஜீவன் தான், இல்லாமல் வேறொரு மார்க்கம் இல்லை. அந்த முடிவு அப்படி ஆயிடுச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தராகிய விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். மூத்த அண்ணன் மட்டும் அவருடைய ஊராருடைய சூதுவதனால பையனுக்கு அங்கே பேருக்கு சபையில் ஒரு கோயில் குட்டி வேலையை கொடுத்து அது நிமித்தம் அவர் தான் இவரை பிழைப்புட்டுறாரு. அது நிமித்தம் அவர் எல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் செயல்படுத்த முடியாமல் இருந்தவர் ஒரு ஆள். மற்ற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார். பிதாவின் சுத்தம் நாம் செய்வோம் என்று சொன்னால் அவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் செய்திருவார். இல்லாத ஜபம் ஜீவனற்ற ஜபம், அதுல உயிர் கிடையாது. அவர் சொல்லுகிற செய்ய பாடுகள் உண்டு, அவமானம் உண்டு, எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் முடிவரைக்கு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த பூர்ண ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துவான். இல்லாவிட்டால் அவன் யாருக்கு சொன்னாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை மக்கள் மத்தியில் பேசணும். வாழ்க்கை பேசணும். வாய் பேசுவது இரண்டாவது. வாயினால் சொல்லுகிற இடிமுழக்க சத்தங்கள் நிறைய இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் இருக்கணும். உலக கவிஞன் பாடுகிறான், பேச்சு வீண் பிரசங்கம் விருதா சாதனையே மேல் என்று சொல்லுகிறான். பேச்சு பிரசங்கம் இல்லாது காத்துல போறது சாதனை. அது ஒருவர் இயேசு மட்டும்தான். அவர் தான் சொன்னார், ஒழிந்தால் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்னார். அவரை பின்பற்றின அப்போஸ்தலன் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவர்களாயிருக்கு சொன்னார். நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் நீங்கள் எங்களை பின்பற்றுங்க என்று சொன்னார். அப்படினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, பிதாவின் சுத்தம் என்ன என்று அறிந்து அதையே செய்வோம். அதற்கு மாறாக நடந்து கொண்டு நாம் எது செய்தாலும் அதில் ஜீவன் இருக்காது. அண்ணன் தீவிரவாதியாக புதிய எருசலேமை எங்களுடைய கிராமத்திலிருந்து பிடிங்கி எறியணும்னு பிரயாசப்பட்டவர், ஊர்க்காரங்களோடு சேர்த்து 30 வருஷமாக அவரை சந்திக்கும் சந்திப்பு நின்று போயிடுச்சு. நாங்கள் ஊழியத்தில் வெளியே இறங்கிட்டோம். பிறகு ஒரு நாள் வந்தார், வீட்டுக்கு போட்டி வந்தார், மண்டபத்தில் சேர் போட்டு நம்முடைய
அருமையான ஊழியர்கள் உட்கார வச்சுருந்தாங்க. வந்து சொன்னாங்க, உங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. பொண்ணு கையை பிடிச்சு அழுதார். அழுதார் கொஞ்ச நேரம். தேவனுக்கு மகிமை. அப்புறம் மாஸ்டர் வந்தார். மாஸ்டர் ஆலோசனை கொடுத்தாங்க. அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, இதே தொட்டியில் தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அன்றைக்கு 100 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதில் அவரும் வருவார். நாம் பிதாவின் சுத்தத்தை செய்வோம் என்றால் நம்முடைய காரியத்தில் நமக்காக அவர் சொல்லியிருக்கிறவைகளை, நம்மை கொண்டு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறவைகளை நிறைவேற்றுவோம். இந்த நிலையை பிதாசுத்தம் செய்ய விடாமல் நம்முடைய அசைக்க சத்திர பிரயாசப்படும். நிலைத்திருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் என்று உலகத்தார் சொல்வார்கள். நமக்கு அந்த காற்று எப்பவும் அடிக்காது. அடிக்கிற காற்றிலே நம்முடைய தூசியெல்லாம் போகணும். அப்படி நாம் செய்வோம். சரியா? தேவ சுத்தம் செய்கிறவன் என்று நிலைத்திருப்பான். எந்த புயல் மோதினாலும் அவன் அசைக்காது. அசைய மாட்டான். அவன் அல்ல, அவனை தாங்கும் கர்த்தர். அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போஸ்தலன் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அந்த பலத்தினால என்று சொன்னார். தேவ சுத்தம் செய்யறவர்களுக்கு அந்த பலன் உண்டு. வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லிவிட்டார், பிதாவின் சுத்தம் செய்கிறவர்கள் என்னுடைய குடும்பம். அவர்கள்தான் எனக்கு குடும்பம். அவர் இங்கே உலகத்தில் பார்க்கிற மாதிரி கிடையாது. அவர் யாராவது இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். உலகத்தில் அவர் எவ்வளவு தாழ்விலே இருக்கலாம். யார் பிதாவின் சுத்தம் செய்கிறார்களோ அவர்களே என்னுடைய குடும்பம். அவர் பிசாசுகளை துரத்தி பெரும்பெரு அற்புதங்களை செய்கிறதை கண்ட இதை விசுவாசிக்காதவர்கள் தாயினிடத்தில் போய் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளை மதிமயங்கி இருக்கிறார், அதனால போய் நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அவர் இப்போ பெரிய பெரிய ஆட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வேதவாரர்கள், நியாயசாஸ்திரிகள் என்ற பெரிய பெரிய மனிதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ வெளியே இருந்து காத்து நின்னாங்க. கூட்டமாக இருக்கு. அப்போ சொல்லி விட்டாங்க, இப்படி உங்கள் தாயார் சகோதரர்லாம் வெளியே காத்து நிற்காங்க, உங்களை பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரைக்கும். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி. இப்போ அப்படி சொல்லியாச்சு ஆண்டவர்கிட்ட, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? ஏதோ ஒரு பெண்ணிடத்தில் நான் உலகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கருவியாக எடுத்தார். ஆனால் எனக்கு யார் சகோதரர்கள், எனக்கு யார் சகோதரிகள் என்றால் சொல்லுங்க. தம்மை சூழ்ந்து உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். போதுமா? இப்ப நம்மெல்லாம் யாரு? அதைத்தான் நாம் சந்திக்கிறோம். பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களுக்கு இருக்கிற பாக்கியம் என்ன? எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அதாவது பிதாவின் சுத்தம், தேவ சுத்தம் யார் செய்கிறார்களோ அவர்களே எனக்கு தாய், எனக்கு சகோதரர்கள், எனக்கு சகோதரிகள். எத்தனை சொந்த தாய் கைவிட்டாலும் தந்தை கைவிட்டாலும் பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இப்போ எனக்கு சொந்த ஊரும் கிடையாது, சொந்த குடும்பங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்?
இயேசுவாமி சொன்னார், இவர்களே எனக்கு குடும்பம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய் எத்தனை எத்தனை தகப்பன்மார், எத்தனை சகோதர சகோதரிகள் இன்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. வெளியே இறங்கினால் நாம் அதை பார்க்கிறோம். வெளியே இறங்கினால் அதை பார்க்கிறோம். ஆமாம், புவனில் செய்தி வரணும். குமார் பாஸ்டருக்கு, ஐயா நாங்கள் வந்திருக்கும்போது நெல்லிக்காய் வாங்கி கொண்டு வச்சோம்ல ஐயா, ஐயாவுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தீங்களா? தினமும் கேட்பார். இந்த மாம்ச சகோதர சகோதரிகளாக அதை செய்ய முடியுமா? கொடுத்துட்டீங்களா? கொடுங்க, ஒரு நாளைக்கு ஒன்று. இதை இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. எத்தனை ஓசைகள்! பெருமைக்காக அல்ல, பிதாவின் சுத்தம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. பிதாவின் சுத்தம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. மற்றவைகள் எல்லாம் ஒளிந்து புகையை போல ஒளிந்து போய்விடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கவனித்து நாம் பிதாவின் சுத்தம் செய்வது கஷ்டமாக இருக்கும். அது நம்ம விரும்பாத காரியமாக இருக்கும். தேவனுக்கு நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு வரைக்கும் நிலைத்திருங்க. அப்போ இதெல்லாம் கிடைக்கும். அப்படி நான் கேட்குறேன் பாருங்க. இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. நாளைக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்து கொஞ்சம் அப்படியே படுத்திருந்தேன். லேசார அப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடக்கி அதில் பாஸ்டர் இருக்காங்க, எடிசன், இன்னும் பல தேவ மனிதர்கள், நம்ம கடந்து போன பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க. அப்போ நான் வந்து அதில் செய்தி கொடுக்கறதுக்காக வசனம் தலைப்பு எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன் என்றால், உன்னை நான் வாலாக்காமல் கீழாக்காமல் வாலாக்காமல் தலையாக்குவேன். ரெண்டும் ஒரே மிருகத்தில் தான் வாழும் தலையும் இருக்கு இல்லையா? ரெண்டும் தலை முன்னால் இருக்கு, வாழு பின்னால் இருக்கு. அதை பற்றி விளக்கங்கள் இருக்கு, நான் ஒரு சொல்கிறேன். அப்போது ஆண்டவர் நம்ம அப்படி தான் வச்சிருக்கிறார். கேட்டீங்களா? அது யாருக்கு என்னங்கிறதெல்லாம் அந்த அதிகாரத்தில் உண்டு. அதனால் அப்படின்னால அப்படியே அந்த வார்த்தை, அந்த சத்தியத்தை எடுத்துக்கிட்டு நான் எழுப்பி போகிறதுக்காக நிற்கிறேன். பாஸ்டர்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை கர்த்தர் தலையாக்கும் காலம். நம்ம தலையாக்கும் காலம். அந்த சரீரத்தினுடைய அந்த பாடியில் தான் வாழுந்தலையும் இருக்கு. வாழ்நாள ஒரு நன்மையும் கிடையாது. வாழ்நாள எந்த பிரயோஜனமும் கிடையாது. தலையினால் தான் எல்லாம். அப்படினால சரீரமாகி சபையில் நாம் இருக்கின்றோம். நாம் வாளாக இல்லை, ஆண்டவர் நம்மை தலையாக இருக்க கூட்டி சேர்த்திருக்கிறார். தலையாக இருக்க கூட்டி சேர்த்திருக்கிறார். நிலை நிற்போம், தேவலத்தை வாங்கி கொண்டு நிற்போம். அது எப்படியும் இருக்கலாம், அவமானங்கள் நிந்தைகளா இருக்கலாம். நம்மளை மூஞ்சில துப்பாம தூர தொட்டிட்டு போன பரவாயில்லையே, சுவாமி மூஞ்சில துப்புறாங்க, இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சாத்தா வைக்கப்பட்டு போயிடும். அப்படினால் அன்பானவர்களே, நிலைத்திருக்கிறவன், முடிவரைக்கு நிலைத்திருக்கிறவன் பெற்றுக்கொள்வான். அப்படினால் உங்களுக்கு இன்று சொல்லியிருக்கிற வார்த்தை, தேவ சுத்தம் செய். தேவ சுத்தம் எதுவாக இருந்தாலும் செய்யும். சுவாமிக்கு பிடிக்காத காரியம் வந்தது, பிதாவின் சுத்தம் இதுதான் என்று அறிந்த போது அவர் எவ்வளவு வியாகுலப்பட்டார். ஆனாலும் பிதாவே உங்களுடைய சுத்தத்தின்படியாக கிடவது என்று சொன்னார். அப்படி ஆயிற்று. இன்று கோடான கோடி மக்கள் அந்த இயேசு சுவாமியினுடைய பிதாவினுடைய சுத்தம் செய்யும் அந்த நிலையை வைத்து இன்று ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கு. சபையும் உருவாயிருக்கு, நாமளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய பின்னணியில் கர்த்தர் நம்மை பற்றி என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அது நடக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பிதாவின் சுத்தம் ஆகட்டும். பிதாவே தாங்கும் சக்தியை தாரும், கேட்போம். தேவன் அந்த சக்தியை நமக்கு தருவார். ஆண்டவராய் தேவனை விட்டு விடவில்லை. கல்வாரியிலே அவர் கடைசி நேரம் வரும்போது ஒரு பலமான தூதனை அனுப்பி அவரை தேற்றினார். அவர் தேவன், அவருக்கு அது தேவை, நமக்கு அதை விட கூடுதல் தேவை. எந்த விலகினத்திலும் நம்மை தாங்க முடியாது, தேற்றும்படியாக நம்மை நிலைநிறுத்தும்படியாக தேவனிடத்தில் ஏராளமான தூத படைகள் இருக்கிறது.
அங்கிருந்து அனுப்பப்படுவார். அது நம்மை தாக்கும். இல்லையா? பக்தன் சொன்னார், கால் சறுக்குதல் என்று சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கி இல்லையா, எல்லாம் விழுந்து போவோம். அதான் என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள், கணக்கில்லாத விசாரங்கள் பெருகிட்டு வரும்போது உடைய ஆறுதலால் என்னை தேவை. அதான் கிருபை. பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களுக்கு இதெல்லாம் உண்டு. இல்லாதவர்கள் சறுக்கும் போது விழுந்து போவார்கள், விசாரங்கள் வரும்போது அதோடு சரி ஆட்டனாக அது ஏதாவது கொண்டு இல்லையா. அதனால் பிதாவின் சுத்தம் செய்வோம். இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து நாம் விடைபெறுவோம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வாக்கியத்தில், அதாவது இயேசு சுவாமி பற்றி சுருக்கமான அடக்கமாக இந்த வார்த்தை சொல்லி வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இவ்வளவுதான் இந்த வசனத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. கேட்டீங்களா? ஆமா, தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். பிதா என்ன விரும்புகிறாரோ, என்ன செய்கிறாரோ, என்னத்தை காண்பிக்கிறாரோ அது அல்லாமல் குமாரன் வேறு ஒன்றையும் செய்ய மாட்டார். நாம் இதில் இந்த வார்த்தையை மனதில் வைத்து எல்லாவற்றையும் அடக்கம் கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். பிதாவின் சுத்தத்தை நாம் நிறைவேற்றி இந்த உலகத்திலே நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய, நம்மிலே நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இடம் கொடுப்போம், காத்திருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர்களுக்கு நமக்கு கிருபை அவர் தருவார், தந்தமை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 9489529462.